வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டைக்காய் கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து சுண்டைக்காய் கார பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டு அது கூட அரை கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு சிவப்பரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம பணியாரம் செய்யலாம். இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டுடலாம். இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா சேர்த்து கழுவியாச்சு. இது உடைச்ச உளுந்தும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். உடைச்ச உளுந்து எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கோங்க. அரிசி கூட நீங்கள் விருப்பப்பட்ட அரிசி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு பணியாரம் செய்யலாம். கருப்பு உளுந்தும் சிகப்பரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மாவு அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மிதமான பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்க வேண்டாம், அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சிடணும். மாவை ரெஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே மாவில் கொஞ்சம் நம்ம இப்போ சுண்டைக்காய் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக சின்ன வெங்காயம், சுண்டைக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சமாக கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்து நம்ம இந்த பணியாரம் சுட போகிறோம். குழி பணியாரம், கார பணியாரம். அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கருப்பு உளுந்து சுண்டைக்காய் கார பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், அதே அளவுக்கு கொஞ்சம் சுண்டைக்காய். இதை நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு கோர்ஸாக அரைச்சி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கி எடுத்துடலாம். பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போதும். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வெடித்து வந்ததும் அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் இப்போ சுண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணிவிட்டேன். சுண்டைக்காய் எப்போவுமே கொஞ்சம் நல்ல ஒரு விதைகள் நிறைய இல்லாத இருக்கணும். அப்போ தான் நல்லது. விதை நிறைய இருக்க மாதிரி. இது வீட்டிலையே நாங்கள் பறித்த சுண்டைக்காய், அதனால் அவ்வளோவா விதைகள் இல்லை. இந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேணாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதில் நல்ல இரும்பு சத்து இருக்குது. அதே சமயம் சுகர் லெவலை நல்லா கட்டுப்படுத்தும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி சுண்டைக்காவை அடிக்கடி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டதும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு வாட்டி அரைச்சிட்டு நம்ம இந்த மாவோடு சேர்த்துட்டு பணியாரம் சுட்டு எடுக்கலாம். சுண்டைக்காய் வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவும் ஃபைனாக அரைக்கக்கூடாது. சும்மா பல்ஸ் மோடில் குறகுறப்பாக அரைச்சிட்டு அதை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சி எடுத்தால். ரொம்பவும் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. அப்போ நம்ம இது நம்ம சாப்பிட்றப்போ வாயில் தட்டுப்படணும். இது நம்ம அரைக்காமல் கூட சேர்த்து பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் இன்னும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அதில் சாப்பிட பிடிக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக
அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து மாவில் நம்ம சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துட போகிறோம். இந்த சுண்டைக்காய், வெங்காயம், சீரகம் இதையெல்லாம் வதக்கினதை இதில் சேர்த்துருங்க. இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தியான டிஷ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எண்ணெய் கூட நான் இதில் அவ்வளோவா சேர்க்கல. அதே மாதிரி பணியாரம் சுடுறப்பவும் லைட்டாக எண்ணெய் விட்டு கூட நம்ம சுட்டு சாப்பிடலாம். இதோட இப்போ நல்லா சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வேணும்னா நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம். உப்பும் நமக்கு தேவைக்கேற்ப உப்பு பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டி எடுத்தால் சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டைக்காய் பணியாரம், கார பணியாரம் ரெடி ஆகிடும். சட்டுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நாம் பணியாரங்களை சுட்டி எடுத்துடலாம். பணியார சட்டி வச்சுருக்கோம், அதில் வந்து நாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தேவையான அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழிகள்லேயும் மாவு நம்ம விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. எல்லா பணியாரங்களையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம பணியாரத்துங்களை எடுத்துடலாம். சூப்பரான சுவையான கருப்பு உளுந்து சுண்டைக்காய் கார பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்தி. கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது எலும்புகளுக்கோ, முட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் இருக்காது அந்த உளுந்து நம்ம எடுத்துக்கிறப்ப. அதே மாதிரி சுண்டைக்காயிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இரும்பு சத்து அதிகம் இருக்குது, சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பணியாரம். இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். வீட்டிலையே சூப்பரான சுவையான கருப்பு உளுந்து சுண்டைக்காய் கார பணியாரம் வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான குழி பணியாரம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த பணியாரம் ரொம்பவும் பிடிக்கும். இது கூட நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் பணியாரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.